வந்த டாக்டர் பைஜு அவங்க டீம் வந்துட்டு நல்ல எஃபெக்டிவாக வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்கள சேம் டைமில் ഡയഗ്നോസ് பண்ணாங்க. നമ്മുടെ ഒരു മെഗാസ്റ്റാറിന് ഈ ഒരു ക്യാൻസർ ആണെന്നാണ് പറയപ്പെടുന്നത്. പക്ഷേ ഇത് പൂർണ്ണമായിട്ടും ചികിത്സിച്ച് മാറ്റാവുന്ന ഒരു തരത്തിലുള്ള ക്യാൻസറാണ്. முதல்ல இருந்ததை விட இப்போ நல்ல பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, ஏஜ் லிமிடேஷன் இருக்குனால கொஞ்சம் ரிகவரி கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற மாதிரி வேறு காம்ப்ளிகேஷன் கிடையாது. ഈ ക്യാൻസറിന് തന്നെ കൊളറക്ടൽ ക്യാൻസർ തന്നെ കീഹോൾ സർജറി നമ്മൾ ഏകദേശം 3000-ലധികം പേഷ്യൻസിൽ ഇപ്പോൾ തന്നെ ചെയ്തു കഴിഞ്ഞു. இது என்னுடைய பேர் சஃபருல்லா, இது என்னுடைய அம்மா கதிஜா பீவி. நாங்கள் தமிழ்நாட்டில் நாகர்கோவிலோட இடத்துல இருந்து வந்திருக்கோம். கொஞ்ச நாளாக அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து அங்கே வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அது அப்போ அங்கேருந்து ஃபர்தராக ரெஃபர் பண்ணாங்க. ரிலேஷனில் 2-3 பேர் இங்கே சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் இங்கே வந்த டாக்டர் பைஜு அவங்க டீமும் வந்துட்டு நல்ல எஃபெக்டிவாக வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. அவங்கள சேம் டைமில் டயக்னோஸ் பண்ணாங்க. பண்ணிவிட்டு டீட்டெயிலாம் எங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக ஒரு சர்ஜரி செய்யணும், ஒரு சிறிய பிளாக்ஸ் போல் இருந்தது, அதை இமிடியேட்டாக ரீல் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்புறம் டேட் ஃபிக்ஸ் பண்ணி 2 டேஸில் எல்லாம் டயக்னோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆப்ரேஷன் வந்து ஒரு காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக பண்ணி தந்தாங்க. அவங்க டீமும் நல்ல கோஆப்ரேஷனாக இருந்து 3 டேஸ் வந்துட்டு ஐசியில் இருந்தோம். இப்போ 2 டேஸ் ஆச்சு, நமக்கு ரூமுக்கு வந்தாச்சு. முதல்ல இருந்ததை விட இப்போ நல்ல பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க. கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது, ஏஜ் லிமிடேஷன் இருக்குனால கொஞ்சம் ரிகவரி கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற மாதிரி வேறு காம்ப்ளிகேஷன் கிடையாது. ஹைஜீனிக்காக பார்த்தாச்சுன்னா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இஸ் பெட்டர். நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் எப்படி ரொட்டீன் செக்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லியாக பண்ணுவாங்களோ அதுபோல் வந்துட்டு எல்லாமே வந்து க்ளீனிங்கும் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுபோல் சூப்பர்வைஸும் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செக்ஸ் பண்ணுறாங்க. எல்லாம் ஸ்டாஃப் எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களே. டாக்டர்ஸும் ரவுண்டிங்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மார்னிங் நைட் ஆஃப்டர்நூன் பார்க்காம டியூட்டி டாக்டர்ஸும் ப்ளஸ் டாக்டர் பைஜு டீமும் வந்துட்டு வெரி எஃபெக்டிவாக வந்துட்டு பார்த்துருக்காங்க. அதில் நாங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருக்கோம். எல்லா மேனேஜ்மெண்ட் வைஸ் அண்ட் டாக்டர்ஸ் எவ்ரிவேருக்கும் தேங்க்யூ வெரி மச். அங்கே நாட்டில் இடிக்குമ്പോൾ 2 நாள் வாந்தியும் 2 நாள் வயிற்று வேதனையும் இருந்தது. அப்புறம் இங்கே வந்து பைஜு டாக்டர் பார்த்தோம். பார்த்துட்டு ஒரு சர்ஜரி செய்யணும்னு சொன்னாங்க. அப்புறம் சர்ஜரி செய்து அந்த டாக்டர் எல்லாம் நல்லதுபோல் காலையிலையும் சாயங்காலம் வந்து என்ன பார்க்குவாங்க. ஐசியூ ரூம்லேயும் எல்லா சிஸ்டர்மாரும் நல்ல மாதிரி கவனிச்சிட்டாங்க. அப்புறம் ஃபிசியோதெரபி டாக்டர் எல்லோரும் வந்து எல்லாம் நல்ல மாதிரி என்னை கவனிச்சிட்டாங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன். ആ ഉമ്മയ്ക്ക് കൊളോണിക് ക്യാൻസർ, അതായത് വൻകുടലിൽ ഉണ്ടാകുന്ന അർബുദമായിരുന്നു. അത് കൊളോണിക് ക്യാൻസർ ഏത് ഭാഗത്ത് ഉണ്ട് എന്ന് തന്നെ ഇത് ഡിപ്പെൻഡ് ചെയ്തിരിക്കും അതിൻ്റെ സർജറി. അപ്പോൾ ഉമ്മയ്ക്ക് ചെറുകുടലും വൻകുടലുമായിട്ട് ജോയിൻ ചെയ്യുന്ന ഭാഗത്തായിരുന്നു ആ ക്യാൻസർ ഉണ്ടായിരുന്നത്. അപ്പോൾ അങ്ങനെയുള്ള ഭാഗത്തുണ്ടാകുന്ന ക്യാൻസറുകളെ റൈറ്റ് ഹെമികോളക്ടമി എന്ന് പറയുന്ന ഓപ്പറേഷൻ കൊണ്ടിട്ടാണ് ചെയ്യുന്നത്. അത് നമ്മൾ സാധാരണയായി കീഹോൾ സർജറി വഴിയാണ് ചെയ്യുന്നത്. റൈറ്റ് ഹെമികോളക്ടമി എന്നാൽ വൻകുടലിൻ്റെ ഏകദേശം പകുതിയോളം ഈ അർബുദം ഇരിക്കുന്ന ഭാഗവും അതിന് അപ്പുറം ഇപ്പുറം ഉള്ള കുടലും അത് സപ്ലൈ ചെയ്യുന്ന രക്തക്കുഴലുകളും ആ രക്തക്കുഴലുകളോട് ചേർന്നിരിക്കുന്ന കഴലകളും നമ്മളതിനോടൊപ്പം എടുത്തു. എന്നാലേ ആ സർജറി പൂർണ്ണമാവുകയുള്ളൂ. പൂർണ്ണമായാൽ മാത്രമേ നമ്മൾ ആ ഓങ്കോളജിക്കൽ ക്ലിയറൻസ്, അതായത് ക്യാൻസർ പൂർണ്ണമായിട്ടും ആ അമ്മയുടെ ശരീരത്തു നിന്ന് നീക്കം ചെയ്യാൻ പാടുള്ളൂ. ഇനി അത് നമ്മൾ ബയോപ്സിക്ക് വിട്ട് അത് ഏത് സ്റ്റേജാണെന്ന് കണ്ടുപിടിക്കും. ഈ വൻകുടലിൻ്റെ ഭിത്തിയിലെ ഉള്ളിലേക്കുള്ള വ്യാപനം എത്രയാണെന്ന്, ഈ കഴലകൾ എത്രത്തോളം വ്യാപിച്ചിട്ടുണ്ട് എന്നുള്ളതിനെയും ഡിപ്പെൻഡ് ചെയ്തിരിക്കും ഉമ്മയ്ക്കിനി കീമോതെറാപ്പി വേണമോ വേണ്ടയോ എന്നുള്ളത് തീരുമാനിക്കുന്നത്. സാധാരണ കൊളോണിക് ക്യാൻസറിന് നമ്മൾ റേഡിയേഷൻ കൊടുക്കാറില്ല, കീമോതെറാപ്പിയാണ് കൊടുക്കുന്നത്. നമ്മുടെ ഒരു മെഗാസ്റ്റാറിന് ഈ ഒരു ക്യാൻസർ ആണെന്നാണ് പറയപ്പെടുന്നത്. പക്ഷേ ഇത് പൂർണ്ണമായിട്ടും ചികിത്സിച്ച് മാറ്റാവുന്ന ഒരു തരത്തിലുള്ള ക്യാൻസറാണ്. ഈ ക്യാൻസറിന് തന്നെ കൊളറക്ടൽ ക്യാൻസർ തന്നെ കീഹോൾ സർജറി നമ്മൾ ഏകദേശം 3000-ലധികം പേഷ്യൻസിൽ ഇപ്പോൾ തന്നെ ചെയ്തു കഴിഞ്ഞു.